எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஆவடியில தாங்க இருக்கோம். ஆவடியில உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு சைட் கொண்டு வந்திருக்குங்க. அதாவது உங்களுக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்பவே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சைட்டுங்க. இந்த சைட் எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆவடி கண்ணாபாளையத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் லொகேட் ஆயிருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ காமாட்சி அம்மன் நகருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸா பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்காங்க. இடம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே தெரியும். கம்ப்ளீட்டா இந்த சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட் அ டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி நமக்கு வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூலு, காலேஜ், அது மட்டும் இல்லாம டைடில் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியர்பை லொகேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இங்க ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன அப்ரூவ்டு, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமா கையில எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆவடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட்ல நல்லாவே பூம் ஆயிட்டு இருக்கு. எப்போ கார்பரேஷன் லிமிட்குள்ள ஆவடி வந்துச்சோ அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ஒரு நல்ல பூமை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவடி பார்த்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது எல்லாருமே இடம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்றேன், பக்கத்துல இருக்க பெல் பட்டன் எழுதுங்க. ஸோ நீங்க தான் இங்க இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஆவடி சரௌண்டிங்ல லேண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எத்தனை பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு, என்ன ஃபேசிங்ல இருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்துருவாங்க. இந்த காமாட்சி அம்மன் நகர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இடம் வாங்கினவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்காங்க. நீங்க அதை லைவாவே வந்து பாக்கலாங்க. இங்க மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெறும் 6 பிளாட் தான் வந்து அவைலபிள் இருக்குங்க. 821 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 900 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸ் எல்லாமே அந்த 6 பிளாட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் இருக்கு, சவுத் ஃபேசிங் இருக்கு, நார்த் ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஒரு அருமையான விஷயம். இங்க உங்களுக்கு தண்ணியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி கிடைக்குது. ஆல்ரெடி இடம் வாங்கினவங்க வீடு கட்டிட்டு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போர்மே போட்டிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுங்க. உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாங்க. இப்போ நம்ம ஸ்ரீ காமாட்சி அம்மன் நகர்ல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவடியில இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆவடி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு growth வந்து பாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறேன். நீங்களே வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க. 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷனே ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாம ஆவடி பஸ் டிப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதே டிஸ்டன்ஸ் தான் வரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனே ரீச் பண்ணிடலாங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு பட்டாபிரம் டைட்டில் பார்க் வரையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோசல் வந்து ஓகே ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது நமக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருங்க. அண்ட் ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பட்டாபிரம் டைட்டில் பார்க்குங்க. அந்த பட்டாபிரம் டைட்டில் பார்க் இங்க இருந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. ஸோ இன்னைக்கு தெரியல அது எந்த அளவுக்கு ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க் வந்து வந்த உடனே அந்த லொகேஷன் எந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் பயங்கரமா பூம் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் பார்க் 2 வந்த உடனே இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து எக்ஸாக்டா நம்ம ஆவடி டு பூந்தமல்லி ஸ்டேட் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோடையுமே கனெக்ட் பண்ணிடலாங்க. ஒன்ஸ் அந்த ரோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாங்க. இங்க இருந்து நம்ம 10 மினிட்ஸ்ல நம்ம நேஷனல் ஹைவே ரீச் பண்ணிடலாம் சொல்லிட்டு நமக்கு பூந்தமல்லியிலே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குங்க. பூந்தமல்லியிலும் இருக்கு, நசரத்பேட்டையிலும் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. நமக்கு மொத்தம் 2 வழியா வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட கனெக்ட் பண்றதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாபிராம் வழியா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு வந்து இருக்குங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைடு போறீங்கன்னா நம்ம நசரத்பேட்டையிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஒன்ஸ் அந்த கனெக்டிவிட்டியை நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 30-35 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இங்க ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. உங்களுக்கு இந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் நகர்ல ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 35 லட்ச ரூபாயில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ 80% வரையும் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன்மே அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த 6 பிளாட்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இடம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் இங்க இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படி அவசியமே கிடையாது. ஆல்ரெடி இடம் வாங்கணும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரூஃப் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீடு வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன், சூப்பரான ஒரு பிரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம இங்கிருந்து நமக்கு என்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு வேலம்மாள் வித்யாலயா இருக்குங்க.
மகாலட்சுமி வித்யா மந்திர் இருக்கு, குருகுல வித்யாலயா இருக்கு, டிஎஸ் செல்வம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பிரைமான ஸ்கூல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்குங்க. காலேஜ் அப்படின்னு எடுத்தா நமக்கு பருத்திப்பட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் இருக்கு. அதே அந்த ஆவடி டு பூந்தமல்லி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அப்படியே போனால் நமக்கு சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இந்த சைடு எடுத்தீங்கன்னா நமக்கு வானகரத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்து காலேஜ் இருக்கு. அப்படியே போனீங்கன்னா நீங்க ஜெயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அண்ட் வேல்டெக் இருக்கு. இந்த பூந்தமல்லி டு நம்ம பெங்களூர் நேஷனல் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிமலர் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிரம்பி இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் நகர் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்கே பிளாட் வந்து என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது, என்ன அப்ரூவ்டு, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் லொகேஷன் அட்வான்டேஜ், ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க, இடம் வாங்கணும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து இடம் என்ன காலியாக இருக்குன்னா அந்த 6 பிளாட் மட்டும் தான் காலியாக இருக்குங்க. நீங்கள் வீடு கட்டுறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துனுமே வந்துருவாங்க அப்படின்னே சொல்லாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிரைம் லொக்கேஷனில் இங்கிருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. ஒரு திக் ரெசிடென்ஷியல், நம்ம எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு தான் தெரியுது. அந்த அளவுக்கு திக் ரெசிடென்ஷியலில் ஒரு பிளாட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 lakhsல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு நல்ல பிரைஸுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி சரௌண்டிங்கில் லேண்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் தெரியணும்னா நான் டிஸ்பிளேலே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸோடைய டேரக்ட் நம்பர் தாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கிடையாது. நீங்கள் சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்களை பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து காமிச்சு திருப்பி உங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்மே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி சரௌண்டிங்கில் லேண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.